அவர் கோபம் உள்ளவர் இல்ல, அவர் நீதி உள்ளவர். ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு என்ன தண்டனை, அது யாரா இருந்தாலும் அதை கொடுப்பார். அதுதான் அவருடைய நீதி. நீ ஒரு சினிமா படத்துல பாத்தீங்கன்னா அந்த கதாநாயகன் என்ன செய்வான்னா லஞ்சம் வாங்குறவங்கலாம் கொண்டுகிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா சொந்த பிள்ளையே லஞ்சம் வாங்கிரும். அந்த சொந்த பிள்ளையே இரக்கம் இல்லாம கொண்டுருவான். எதனால? நீதினா எல்லாருக்கும் ஒரே நீதி தான். ஹalleluya. அடுத்தவனுக்கு ஒரு நீதினா தன் சொந்த குமாரனுக்கு அந்த நீதி தான். அதன்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் செய்து கொண்டிருந்தார். ஹalleluya. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நிற்கிறவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அது யாரா இருந்தாலும், அது இஸ்ரவேல் ஜனங்கள்ல தேவனை ரொம்ப நேசிச்சிருந்தாலும் அதுக்கு விரோதமா எழுப்பினாலும் அழிக்கத்தான் படுவான். ஏன்னா நீதி எல்லாருக்குமே ஒரே நீதி தான். ஆனால் நமக்கு இந்த புது பிரமாணம் அது எவ்வளவு ஒரு மகிமையானது அப்படிங்கறத நீங்க எல்லாம் பார்த்தாதான் தெரியும். இந்த படிக்கிற பாருங்க, எரேமியா 15ல 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, யாரை? எரேமியா சொல்றார். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு அப்படி சொல்றார். அடுத்த சொல்றாங்க, எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. எங்க போவோம் அப்படின்னு கேட்டா நீ என்ன சொன்னா, சாவுக்கு ஏதோ பாவம் செஞ்சோம்னா செத்து போ, பட்டயத்துக்கு ஏதோ பாவம் செஞ்சோம்னா பட்டயவனைய கொள்ளும். இப்படி ஒவ்வொன்றையும் கர்த்தர் சொல்லுகிறாரு சொல்லு அப்படி சொல்லிட்டு 3ல சொல்றாரு, கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பச்சித்து அழிக்க ஆகாயத்தின் பறவைகளும், பூமி மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இது எப்ப உள்ள பிரமாணம் அப்படின்னா நியாயப்பிரமாண காலத்துல இது நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அந்த காலத்துல தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் என்ன பேசினார். ஆனால் தீர்க்கதரிசிகளை அவர்கள் என்ன எதிர்த்திருந்தாங்க, கொன்று போட்டாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை செய்யும்படி ஜனங்களை ஏவினார். அவர்கள் அதுக்கு விரோதமாக செய்தாங்க. அப்போ இதுல கர்த்தர் இப்படி சொல்லுகிறாரு. அப்ப இப்படி எல்லாம் கர்த்தர் செய்வாரா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்யல, அவங்க மீறினபடினால் அது அவர்களுக்குள்ளே வந்தது. ஹalleluya. அவர் அதை அவர்கள் செய்யலனா அவர் நீதி உள்ள தேவன் என்று சொல்ல முடியாது. ஹalleluya. நீங்க இத நல்லா கவனிச்சு பார்த்தாதான் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். இவர்களை இந்த அழித்து கொண்டிருக்கிற பிறகு இந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனங்கள் எப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அதை மீறும் பொழுது அவர்களுக்கு அது பாவமாக இருக்கிறது. கட்டளையை மீறுகிறதே பாவம். அப்ப அந்த பாவம் வரும் பொழுது அந்த பாவத்துக்கான தண்டனை யார் தான் கொடுத்தாகணும்? சட்டத்தை இயற்றினவர் தான் கொடுத்தாகணும். இப்ப நம்ம நாட்டுல நமக்கு பிரதமர் ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படிங்களா, அந்த சட்டத்தை மீறும் பொழுது அதற்கு தண்டனையும் அவர் சொல்லியிருப்பார். இந்த செக்ஷன் படி இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பார். அப்ப அந்த சட்டத்தை மீறும் பொழுது அவன் தண்டனைக்குரியவனாக மாறுகிறான். ஹalleluya. இது என்ன காலம்? நியாயப்பிரமாணத்தின் காலம். ஆனால் கிறிஸ்து நமக்கு எதுக்காய் வந்தார்? நீங்க என்னன்னு படிச்சிருங்க, 16-18 எரேமியா 16-18 மறுபக்கத்துல தான் நான் படிக்க பாருங்க. முதலாவது, நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். ஹalleluya. இதெல்லாம் என்னத்துக்காக வருது? அவங்க அக்கிரமத்துக்காக, அவங்களுடைய பாவத்துக்காக நான் ரெட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். ஏன்னா அவங்க செஞ்சதுக்கான ரெட்டிப்பான தண்டனை நான் செய்வேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு நமக்கு ஏன் அப்படி சொல்லல அப்படி கேட்கலாம். என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம்? இங்கே நமக்கு சட்டத்துக்காக நீங்க ஏசாயா 53ல படிச்சீங்கன்னா தெரியும், அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நாம் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹalleluya. இப்போ நமக்கு
என்ன அப்படின்னா இப்ப ஏன் தேவன் இதை செய்யல அப்படின்னா இப்பவும் அதே தேவன் தானே அப்படின்னு நினைப்பீங்கன்னா இப்போ நமக்காக என்னதுக்கு அந்த தண்டனை அவருக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இப்ப நீங்க ஏன் நம்ம சிலுவையை மேன்மை பாராட்டோம்? சிலுவையினால தான் நமக்கு விடுதலை, சிலுவையினால தான் நமக்கு ஆசீர்வாதம். சிலவங்க சிலுவையை உபத்திரம் என்று நினைப்பாங்க. சிலுவை தேவன் இயேசு சொன்னார், என் சிலுவையை அனைத்தனையே சுமந்து கொண்டு வாருங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். சிலுவை மாம்சத்தின்படி பார்த்தா அது ஒரு சாபம். ஆனா சிலுவை ஆவியின்படி பார்க்கும் பொழுது அது மகா மேன்மையான ஆசீர்வாதம். ஹalleluya. நாம் சிலுவை இல்லாவிட்டால் இன்றைக்கு சபைகள் இப்படி பூமி முழுவதும் வர முடியாது. ஜனங்கள் அழிந்து கொண்டே இருப்பார்கள். திருச்சபைகளிலே போதகர்கள் ஒரு நாள் எத்தனை போதகர் மாற்றப்பட முடியாது. ஏன்னா செத்து மடிந்து விடுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்திலே யாராலும் செய்ய முடியாத சட்டத்திட்டங்கள். ஜனங்கள் அழிந்து கொண்டு போனார்கள். நீங்க நியாயப்பிரமாணத்திலே பாருங்க, மோசேயே அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒன்றை மீறினபடினால் அவர் கொடுப்பேன் என்று சொன்ன கானானுக்கு போக முடியல. ஹalleluya. இன்னைக்கு நம்ம தேவனை எங்க அப்பா அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படியே உட்கார்ந்து அப்படியே நம்ம தேவனை பாடி துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சும்மா உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்துல எஸ்ரா போதித்தாராம். அவர்கள் மத்தியானம் முழுவதும் நின்று கொண்டிருந்தார்களாம். நிறைய இதை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கையை உயர்த்தி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் அப்படியே நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னா அந்த பக்தியில இருந்த ஜனங்கள் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. தேவன் சொன்ன ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா நமக்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம நமக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒண்ணே ஒண்ணு, அது இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டானது. ஹalleluya. இன்னைக்கு நம்ம எதற்காக இந்த பிரமாணத்தை நான் அதிகமாக பேசுகிறேன் என்றால், இந்த பிரமாணத்தின் ரகசியங்களை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் தேவனுடையதே தேவனுடைய நெருங்க ஆரம்பிப்பீங்க. தேவனோடு எப்பொழுதும் உறவு கொண்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் தேவனிடத்துல விசுவாசம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். தேவன் மேல நம்பிக்கை நீங்க அதிகமாக வைப்பீங்க. நீங்க அதே